ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கட்டாயமாக பாருங்கள். இன்றைக்கி அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத வித்தியாசமான எம்சிக்யூஸ் கொடுக்க போகிறேன் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் வித்தியாசமான நிறைய எம்சிக்யூஸை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே கொடுத்துருக்கேன். சிஎஸ்சிஆர் நெட், IIT ஜாம், PGTRB, பாலிடெக்னிக் எல்லாருக்குமே ரெஃபரன்ஸ் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எம்சிக்யூஸும் பார்த்தீங்கன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். கொஸ்டினை டஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் PGTRBயாக இருக்கட்டும், IIT ஜாமு, கேட்டு, CSIR நெட்டு எல்லாருக்குமே இந்த எம்சிக்யூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ரீல்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் which one of the following is true? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Zn is cyclic if and only if n is prime. கிடையாது. Zn is cyclic always. எப்போவுமே Zn cyclic தான். அப்போ இது ட்ரூ இல்லை. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் எவரி ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் Zn is cyclic. ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் Zn is cyclic. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? Zn is always cyclic. அப்படிதானா? அப்போ Zn எப்போவுமே சைக்கிளிக்கா இருக்கு. சப்குரூப் ஆஃப் a cyclic group is cyclic அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். சப்குரூப் ஆஃப் a cyclic group is cyclic. இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? எவரி ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் Zn is cyclic. Zn சைக்கிளிக்கு, அப்போ அதனுடைய சப்குரூப் நம்மளுக்கு என்ன செய்யும்? சைக்கிளிக்கா இருக்கும். அதான நம்ம இங்க சொல்லியிருக்கோம், சப்குரூப் ஆஃப் a cyclic group is cyclic. இதுல சைக்கிளிக் குரூப் நம்மளுக்கு என்னது? ஆக்சுவலா Zn. அப்ப Zn சைக்கிளிக்கா இருக்கிறதுனால அதனுடைய சப்குரூப்பும் நம்மளுக்கு கட்டாயமா என்ன செய்யும்? சைக்கிளிக்கா இருக்கும். அப்ப B வந்து நம்மளுக்கு ட்ரூ. C ட்ரூவா இல்லையான்னு பார்க்கலாம். C எப்படி ட்ரூ? எவரி ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் S4 இஸ் சைக்கிளிக். Sn வந்து நம்மளுக்கு எந்த Sn இஸ் நாட் சைக்கிளிக் ஃபார் n greater than or equal to 5 அப்படிலாம் ரிசல்ட்ஸே இருக்கு. அப்ப Sn வந்து ஒரு பெக்குலியர் கேஸ். அது இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கொண்டு வரவே வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் எவரி ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் ஏ குரூப் இஸ் சைக்கிளிக். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, G வந்து குரூப்பு, S அதனுடைய சப்குரூப்னு வச்சுட்டோம்னா, இந்த சப்குரூப் சைக்கிளிக்கா இருக்கு அப்படின்னா G சைக்கிளிக்கா இருக்குமான்னு கேட்டிருக்கு. எப்பவுமே மெயின் குரூப்பை சொல்லிட்டு அந்த ரிசல்ட்ஸ் சப்குரூப்புக்கு ட்ரூவா இருக்குமான்னு கேட்டுக்கிட்டா தான் நம்மளால சொல்ல முடியும். சப்குரூப் இருக்கு, மெயின் குரூப் இருக்குமான்னு கேட்டால் நம்மக்கிட்ட ஆன்சர் இல்லை. அப்படிதானா? மெயின் குரூப்புக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சப் குரூப்புக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சில இடங்களில் சாட்டிஸ்ஃபை ஆகும், சில இடங்களில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் கூட போகும். அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சப் குரூப் ஆஃப் ஏ சைக்கிளிக் குரூப் சைக்கிளிக். மெயின் குரூப் சைக்கிளிக்காக இருந்தால் சப் குரூப் சைக்கிளிக்காக இருக்குன்னு சொல்ல முடியும். சப் குரூப் சைக்கிளிக்காக இருந்தால் மெயின் குரூப் சைக்கிளிக்காக இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது? கன்க்ளூட் பண்ணவே முடியாது. அப்போது டியும் நம்மளுக்கு என்னது தான்? ஃபால்ஸ் தான். அப்போ நம்மளுடைய ஒரே ஆன்சர் என்னதுதான்? B. சப் குரூப் ஆஃப் ஏ சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக். அதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். Zn இஸ் சைக்கிளிக். அடுத்தது சப் குரூப் ஆஃப் ஏ சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக். அதைத்தான் சொல்லியிருக்கோம். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் Z48ன்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து டவ் ஆஃப் n. அதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். டவ் ஆஃப் n அப்படிங்கிறது என்னன்னா, the number of positive divisors of n. the number of positive divisors of n. அப்ப Z48க்கு நம்மளுக்கு எத்தனை டிவைசஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். Z48க்கு நம்மளுக்கு எத்தனை டிவைசஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த டவ் ஆஃப் n, அந்த n நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, P1 பவர் K1, P2 பவர் K2, அல்லது P1 பவர் N1 கூட எழுதிக்கலாம்.
K1 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். P1 பவர் N1, P2 பவர் N2, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எத்தனை எவ்வளோ வேணாலும், அதாவது ப்ரைம் பவர்ஸாக எழுதணும். ப்ரைம் பவர்ஸாக எழுதுனதுக்கு பிறகு அந்த டவ் ஆஃப் n எப்படி இருக்கும்னா N1 + 1, N2 + 1, N3 + 1, N3 + 1, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, Nk + 1. இதுதான் பாசிட்டிவ் டிவைசஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ இப்போ நம்மளுக்கு 48 அப்படின்னு இருக்கு. இந்த 48 நம்ம என்ன செய்யணும்? ப்ரைம் பவர்ஸாக எழுதணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதணும். அப்போ 24, 2 12, 2 6, திரும்ப 2 3. அப்போ இது எப்படி இருக்கு? tau of n equal to 2 power 4 into 3 power 1 அப்படி இருக்கு. ப்ரைம் பவராக எழுதியிருக்கோம். 2 power 4, 3 power 1. அப்படிதான் P1 பவர் N1, P2 பவர் N2 அப்படி இருக்கு. அப்ப இதுக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் n எப்படி இருக்கு? n தான் நான் எப்படி எழுதியிருக்கேன்? 2 power 4, n is equal to 2 power 4 into 3 power 1. 48 நான் எப்படி எழுதியிருக்கேன்? 2 power 4 into 3 power 1. அப்ப tau of n எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 plus 1 into 1 plus 1. சரிதானா? இந்த பவரை தான் பார்க்கணும், இந்த பேஸை பார்க்க வேண்டாம், அந்த பவரை தான் பார்க்கணும். அப்போ 4 plus 1, 1 plus 1. அப்போ 5 into 2, ஆன்சர் என்னது? 10. The number of devices என்னது? Number of subgroups of Z48 என்னது? Number of subgroups of Z48 வந்து Zn வந்து நம்மளுக்கு என்னது? tau of n. tau of n எப்படி எழுதணும் அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். P1 பவர் N1, P2 பவர் N2, எக்ஸெட்ரா Pk பவர் Nk. ப்ரைம் பவர்ஸாக எழுதணும். ப்ரைம் பவர்ஸாக எழுதுனதுக்கு பிறகு இந்த பவரை தான் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 + 1, 1 + 1, 10. சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க. let G be a group satisfying the property that F from G to Z20 21. இது ஒரு நல்ல ரிசல்ட். இதுவும் அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் கூட நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதே மாடலில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இங்கே பாருங்க, is a number F from G to Z20 21 is a homomorphism implies f of G is equal to 0. f of G is equal to 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தான் இருக்கு. ஃபார் ஆல் G belongs to G. எல்லா எலிமெண்ட்டுமே எங்க மேப் ஆகுது? 0க்கு மேப் ஆகுது. அப்போ ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தான் என்ன செய்யுது? நம்மளுக்கு இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தான் இருக்கு அப்படின்னா then a possible group G is answer. ஆப்ஷன் கொடுக்கலையே, ஆப்ஷன் எழுதி வச்சுக்குவோம். A B C D. ஆப்ஷன் என்னன்னு எழுதிக்கலாம். Z21, Z51, Z21, Z51, Z91, C வந்து Z91, D வந்து Z119. சரியா? இதுல எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. The number of possible subgroups, the number of group homomorphism, the number of group homomorphisms equal to from group homomorphism from எங்க Zn to Zm is GCD of m, n. GCD of m, n. சரியா? இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ the number of group homomorphism from எங்க Zn to Zm என்ன இருக்கும்? GCD of m, n இருக்கும். இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தான் இருக்கு, ஒரே ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் தான் இருக்கு. அப்ப GCD of m, n equal to நம்மளுக்கு என்ன வரணும்? 1 வரணும். GCD of m, n is equal to என்ன வரணும்? 1 வரணும். அப்படின்னா 1 ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தானே இருக்கு. அப்போ GCD of இதுல நம்மளுக்கு என்ன தெரியாது? m என்னன்னு தெரியாது. m வந்து 21, 51, 91, 119 நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆர்டர் ஆஃப் G என்னவா இருக்கணும்? 21, 51, 91, 119. இதுல 1 இருக்கணும். அப்போ m, 221 equal to 1. m, 221 equal to 1. அப்ப இந்த m 221க்கும் 21க்கும் GCD என்ன அப்படின்னு பார்க்கணும்.
221க்கும் 21க்கும் ஜிசிடி பார்த்தீங்கன்னா 1 1. அப்போ இது என்ன செய்யுது 11ஆல டிவைட் ஆகுது. அப்போ ஜிசிடி என்ன செய்யாது 1ஆ இருக்க வாய்ப்பு இல்லை. ஜிசிடி 1ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது 51 அப்படின்னு பார்த்தோம்னா 51 நெக்ஸ்ட் என்னது 51 ஜிசிடி 21ஆல டிவைட் ஆகுது. 21 11 இருக்கு. இந்த 21 என்ன செய்யும் 11ஆல மல்டிப்ளை பண்ணா 221 வருது. அப்படின்னா நம்மளுக்கு ஜிசிடி என்ன கிடையாது 1. ஜிசிடி 1 இருக்கணும்னா என்ன அர்த்தம் அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும். இந்த 221 என்ன செய்யுது 11ஆல வேற டிவைட் ஆகுது. அப்படின்னா நம்மளுக்கு இது என்ன கிடையாது ஜிசிடி 1 கிடையாது. அடுத்தது 51, 221. இப்போ 51, 221 221ஆல டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 221க்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது 51 டிவைட் ஆகுமா அப்படின்னு தெரியல. 91 பார்த்தீங்கன்னா 91 221 தானே. 91னா உங்களுக்கு 1ல் முடியணும் அப்படின்னா எதால டிவைட் ஆகும் 3 21 7ஆல போகுமா இல்லையே. 221 எதெல்லாம் டிவைட் ஆக வாய்ப்பு இருக்கு 91, 221. 221 இங்க 51 போட்டோம்னா 4 போட்டிங்கன்னா 4 204. அப்போ இதுக்கு 51 வந்து என்ன செய்ய வாய்ப்பு கிடையாது 4ஆல டிவைட் ஆகுது. இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 91 போட்டோம்னா 91ஆல டிவைட் பண்ணோம்னா 51 என்ன செய்யலை டிவைட் பண்ணலை 21. 51 வந்து என்ன செய்யலை 21ஓட மல்டிப்ளை. அதாவது 221க்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது 21 × 11 இருந்துச்சு. இதை நம்ம எப்படி எழுதலாம் 3 × 7 × 11 எழுதலாம். ப்ரைமா எழுதியாச்சு. 3 × 7 × 11 எழுதியாச்சு. இப்போ 51 வந்து நம்ம என்ன செய்ய முடியாது இது ஒரு ப்ரைம் நம்பர். இது 51 ஒரு ப்ரைம் நம்பரா இல்லை ப்ரைம் நம்பர் கிடையாது. ப்ரைம் நம்பர் கிடையாது. இதை வந்து 3ஆல டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 51 3ஆல டிவைட் பண்ணோம்னா 3 × 17 17 டிவைட் ஆகுது. அடுத்தது 91 போட்டு பார்ப்போம். 91 போட்டு பார்த்தீங்கன்னா 91ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். 91 ஈக்குவல் டு 7ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 7ஆல டிவைட் ஆகும். 7ஆல போட்டோம்னா ஜிசிடி வந்து 1 7 × 7 3 21 13 வருது. 7 × 13 வருது. அப்போ இங்கேயும் 3 காமனா இருக்கு, இங்க 7 காமனா இருக்கு. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னதுதான் Z119 தான். ஜிசிடி நம்மளுக்கு என்ன வரணும் 1 வரணும். இங்க அப்படி வரல. இங்க காமன் டிவைசர் வந்து இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு 221லையும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூணுமே என்ன கிடையாது இது ஜிசிடி 1 என்ன செய்யாது வராது. ஜிசிடி 1 வராது. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி 119 தான். கடைசி பாசிபிலிட்டி என்னது மட்டும்தான் இருக்கு 119. அப்போ 119, 221 ஈக்குவல் டு என்னது 1. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னதுதான் 119. ஜிசிடி 1 வரணும். அதாவது the number of group homomorphism ஆன்சர் என்னது ஜிசிடி ஆஃப் m, n. இதுல ஒரே ஒரு குரூப் ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் குரூப்ஸ் என்னதான் வரும் ஒன்று ஏதோ ஒன்று தான் இதுல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஜிசிடி 1 இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா Z119. அதுக்கு தான் நம்மளுக்கு ஜிசிடி என்ன செய்யும் 1 வரும். மற்றதுலலாம் நம்மளுக்கு முதல்ல இதுல 3யும் 7ம் இருக்கு, அடுத்ததுல இதுல 3 காமனா இருக்கு, இங்க வந்து 7 இருக்கு. ஜிசிடி 1 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி 119 தான். சரிங்களா? அடுத்து 4th ப்ராப்ளம் பாருங்க. நான் இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இதுக்குன்னா என்ன செஞ்சுக்க மாட்டோம் ஒர்க் பண்ணி முருகா
the number of group homomorphism from S3 to Z6. Number of group homomorphism from S3 to Z6. S3 லேருந்து Z6க்கு Sn இது என்ன கொடுத்திருக்கு? number of group homomorphism. the number of இதுக்கு ஃபார்முலா இருக்கு. group homomorphism from Sn from இங்க S3 தான கொடுத்திருக்கு. S3 to Z6 Sn to Zm is S3 என்ன கொடுத்திருக்கு? Sn ல இருந்து Zm க்கு the number of group homomorphism எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா m ஆடா இருந்தா m ஈவனா இருந்தா இந்த m வச்சு தான் முடிவு பண்றோம். equal to 1 if m is odd. 1 if m is என்னது odd. அடுத்தது 2 if m is even. 2 if m is என்னது even. சரிதானா? இதுல Sn to Zm இந்த ஃபார்முலா இது வந்து வெரி சிம்பிள் ஃபார்முலா. இந்த ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். the number of group homomorphism from Sn to Zm m வச்சு தான் டிசைட் ஆகுது. if is m ஆடா இருந்தா ஒரு குரூப் இருக்கும், m ஈவனா இருந்தா ஒரு 2 சப் குரூப் இருக்கும். இதுல என்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க. the number of group homomorphism from S3 to Z6. 6 என்னது ஈவன். அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும்? 2 குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும். சரிதானா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த மாதிரி சரிதானா? இந்த மாதிரி நிறைய எம்சிக்யூஸை ஈஸியாக ஷார்ட்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணாத ரிசல்ட்ஸ். நம்ம நிறைய தியரம் ப்ரூவ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் கூட நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். Zn is cyclic, சப் குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக், குரூப் இஸ் சைக்ளிக், இதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நம்ம ரொம்ப வெரி ரேராக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம மைண்டில் என்ன செய்திருக்காது? ஸ்டோர் ஆகவே செஞ்சுருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் நம்மளுக்கு வந்து புரியவே ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே நிறையா கொடுத்துருக்கேன். எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையானது கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. CSIR நெட்டுக்கு கிளாஸ் இருக்குது, IIT ஜாம் இருக்குது, கேட் இருக்குது. நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கோர்ஸு கம்பைண்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். PGTRB மேத்ஸுக்கு நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. இனி வரக்கூடிய 1ஆம் தேதி வரக்கூடிய டிசம்பர் மாதத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் நிச்சயமாக நல்லா அச்சீவ் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்தவங்க கூட நிறையா கிளியர் பண்ணியிருக்காங்க. லாங் ஸ்டாண்டிங்காக படித்தவங்க கிளியர் பண்ணாமல் இருந்திருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைனலைசேஷனுக்கே வரவே முடியாது. நம்ம எதிர்பார்க்காதவங்க கிளியர் பண்ணுவாங்க, ரொம்ப எதிர்பார்த்தவங்க கிளியர் பண்ணாமல் போவாங்க. அதனால இனிமேல் படித்து முடிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இனி படித்தா கூட நிச்சயமாக படித்து முடிக்கலாம். ப்ரொவைடட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் எனஃப் டைம். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக எதையுமே அச்சீவ் பண்ணலாம். நம்மளுக்கு 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு 100 ஃபார்முலா வச்சாலும் 1000 ஃபார்முலா இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஹார்ட் ஒர்க். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணனாலும் இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ கேன் அச்சீவ்.